ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மாம்பழத்தை வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். மாம்பழத்தில் அப்பமும் அதே மாம்பழத்தை வச்சு ரப்டியும் ஒன்று பண்ண போகிறோம். இந்த மாம்பழ ரப்டி கூட மாம்பழ அப்பத்தை சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கம்மியான டைமில் ரிச் லுக்கில் ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டு. அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரப்டி செய்யறதுக்காக பால் தேவைப்படும். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம நல்லா திக்கா 1/2 லிட்டர் பால் ஒரு கடாயில சேர்த்து காய்ச்ச ஆரம்பிங்க. பால் நல்லா சுண்ட சுண்ட திக்கா காயணும். இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில ஒரு பவுல்ல 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பால 1/2 கப்பு ரவா எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு சர்க்கரை. மெஷர்மெண்ட்டுக்கு எப்பொழுதும் ஒரே கப்பே யூஸ் பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட இப்ப மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். அரைச்ச மாம்பழ விழுது கரெக்டா 1/2 கப்பு. ஃபுல்லா இந்த 1/2 கப்பு மாம்பழ விழுத இந்த மாவு கூடவே சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாம நல்லா ஸ்வீட்னஸா இருக்கிற மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. நல்லா பல்பான மாம்பழமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட சேர்த்தாச்சு. இது கூட இப்ப பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே அடியா பால் ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பால் ஆட் பண்ணுங்க. கரெக்டாக இந்த மாவு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் இப்போ 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டு ஊற விட்டுடுங்க. இதில் ரவை சேர்த்துக்கிறதுனால இந்த மாவு கொஞ்சம் கட்டியாகும். அதனால கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச பால் நல்லா கொதிச்சு பாதிக்கு பாதி சுண்டிடுச்சு. இது கூட இப்போ அரைச்ச மாம்பழ விழுது ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு சுண்டினதுக்கு அப்புறமே இந்த மாம்பழத்தை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இதில் இப்போ 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவை 15 நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன். இப்போ பாருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இதே மாதிரி தோசை மாவு பதத்துல தான் இருக்கணும். இப்போ இந்த மாவை தோசைகள் காஞ்சதும் அதில் நெய் விட்டு ஒரு கரண்டி மாவை தோசை மாதிரி ஊற்றி எடுங்க. இதே மாவை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். அதை விட சிம்பிளாக இதே மாதிரி தோசை வானல்லையும் அப்பத்தை சுட்டு எடுக்கலாம். தாராளமாக நெய் ஊற்றி கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி பொன்னிறமாக சுட்டு எடுங்க. அப்பத்தை கண்டிப்பாக எண்ணெயில் தான் ஊற்றி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரியும் அப்பம் சுடலாம். பாருங்க இதே மாதிரி பொன்னிறமான அப்பமா சுட்டு எடுங்க. ரப்டியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேவையான நட்ஸை உடச்சி வச்சுக்கோங்க. பாதாம், முந்திரி பருப்பு, இதில் வேர்க்கல்ல கூட சேர்த்து சாப்பிடலாம். சூடான அப்பத்து கூட நம்ம ரெடி பண்ண இந்த மாம்பழ ரப்டி, உடைச்ச பாதாம், முந்திரி பருப்பு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரப்டியை சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஈஸியான சிம்பிளான ரெசிபிஸ் பார்க்கணுன்னாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.